இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் முதலாம் நாள் காலை தின ஆராதனை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியும் துதி ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு கூட நீர் தங்கியிருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்து பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு கூட உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க நீ தந்த இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்க என்று சொன்னவரே, இந்த கொரோனா வியாதி நிமித்தமாய் அந்தந்த வீடுகளிலே நாங்கள் குடும்பமாய் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள ஆண்டவர் தந்துதான் இந்த ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிப்பது எவ்வளவு இன்பமானது என்பதை சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வேலையாய் மாற்றித்தர கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய திருவுள சித்தத்துக்குள்ளாய் நீர் இடைக்கட்டி வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். எல்லா விதமான தடைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டுடைய பிரசன்னத்தின் உணர்வோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த ஆராதனையிலே பயபக்தியோடு கூட கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். ஏதோ நாங்கள் போட்டு பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி எண்ணாமல் சரியான இந்த வேளையிலே, ஆண்டவருடைய ஆராதனை வேளையிலே நாங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையாய் இதை மாற்றித்தர கெஞ்சுகிறோம். துவக்கம் முதல் கடைசி மட்டுமாய் உங்களுடைய தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 21 நாம் பாடுவோம். பாமாலை 21. சேனையின் கர்த்தர் சீர்நிறை யெகோவா உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தர் உம் பீடம் என் வாஞ்சையே. உம் வீடடைந்தே உம்மை துதித்து உறைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தர் சீர்பெரும் நாதா என் கேடயமானோரே. விண்ணப்பம் கேளும் கண்ணோக்கி பாரும் என்னை வாழ்த்தவும் தாசனை. மன்னானி சூரியன் என் நாட்கேட
त्रियेह देवे महिमै उमके वल्लமை உண்டாகவே. நித்தியமாளும் சதாகாலமும் உலகம் படியே. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 79. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 79 டாக்டர் ஜோசப் இக்னேஷியஸ் குடும்பத்தார் வாசித்து நம்மை நடத்துவார்கள். ரெஸ்பான்ஸ் ரீடிங் இஸ் ஃப்ரம் Psalm 79. Psalm 79. Dr. and Mrs. Joseph Ignatius will lead us in response reading. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 79. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்னென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தத்தக்க வகையிலே தந்திருக்கக்கூடிய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சிறு வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சிறுவலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். Amen.
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let's all join in saying our Lord's Prayer together. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை அழைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். வேத பாடம் வாசிக்கப்படும். தமிழிலே திரு மோரிஸ் அவர்களும் அதற்கு பின்பதாய் MYF சிறப்பு பாடல், அந்த பாடலுக்கு பின்பதாய் திருமதி செலின் மோரிஸ் அவர்கள் ஆங்கிலத்திலே வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 25 முடிய. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்ப்பண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர்க்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அதன் அன்புக்கும் நற்கிரியருக்கும் நாம் ஏவப்பட்டபடி ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமைத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையின் வாலிப பிள்ளைகள் முதன்முறையாக ஒரு வர்ச்சுவல் சாங் ரெக்கார்ட் செய்து வெளியிடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். உற்சாகப்படுத்துகிற அருமையான போதகர்மார் இருவருக்கும், கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் மீட்டிங்ஸை ஒழுங்காக அட்டென்ட் செய்வதற்கு ஊக்குவித்த பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் கூட என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் உங்களை சிநேகிதர் என்று கூறுகிறேன் என்று சொல்லி இயேசு சுவாமி தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு மெய்யான ஒரு சிநேகிதர் உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று அர்த்தம் கொள்ளுகிற ஒரு அருமையான பாடல். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. Because we do not carry
be discouraged, take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden? Comfort with the Lord of care. Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Do your friends despise, forsake you? Take it to the Lord in prayer. In His arms He'll take and shield you. You will find a solace there. Today's scripture portion has been taken from the Epistle book of Hebrews, chapter 10, verses 19 to 25. Having therefore, brethren, boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way, which He hath consecrated for us, through the way, that is to say, His flesh, and having an high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water. Let us hold fast the profession of our faith without wavering, for He is faithful that promised. And let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together, as the manner of some is, but exhorting one another, and so much the more, as ye see the day approaching. Here ends the scripture portion. Thanks be to God. Amen. ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். துதிகளுக்கு பாத்திரரான எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால தினத்திலே அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க நீ தந்த இந்த சாக்கியத்தின் வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலே உம்மை மட்டுமாய் நம்பி அநேக காரியங்களிலே ஈடுபடுவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை உம்முடைய சரீரமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த சரீரத்திலே ஏற்படக்கூடிய குறைகளை, குற்றங்களை, இன்னும் பாவங்களை எல்லாவற்றையும் கழுவக்கூடியவர் தலையாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் எண்ணி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே, எங்களை நீர் கழுவின ஒரு திருச்சபையாய் உமக்கென்று சொல்லி நாங்கள் சாட்சியான ஒரு திருச்சபையாய் காணப்பட கிருபை தாரும். சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறக்கூடியதான ஞாயிறு பள்ளிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் இந்த பிள்ளைகளுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தவும் அவர்களும் உங்களுடைய நாம் மகிமைக்காய் இதில் கலந்து கொண்டு ஆண்டவரை கனப்படுத்த நீர் கிருபை செய்து வருகிறீர். அதற்காக நன்றி சொல்கின்றோம். இளம் வாலிபர்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காய் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாய் அர்ப்பணித்து இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களில் அவர்களும் இப்படிப்பட்டதான இந்த கூட்டமைப்பிலே இப்படிப்பட்டதான காணாவளியிலே அவர்கள் தங்களை அமைத்துக் கொண்டு இன்னும் தங்கள் விசுவாசத்திலே பலப்பட அவர்களுக்கு உதவி செய்ய கெஞ்சுகிறோம்.
ஆலோசகர்களோடு கூட தங்கியிருந்து அவர்களும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களுடைய வாலிப பிள்ளைகளை பரிசுத்த பாதையில வழிநடத்த நிற்கிறவை தாரும். எங்களுடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாரோடு கூட தங்கியிருந்தோம். அவர்களையும் நீர் ஜெபிக்கிற வீராங்கனைகளாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா பெண்களும் அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது வெவ்வேறு இடங்களிலே தங்களுடைய தொலைபேசியிலே ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட தங்கி இருக்க கெஞ்சுகிறோம். விசேஷமாய் வயது நிமித்தமாய் பலவீனமாய் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே தொலைபேசியின் மூலமாய் ஒவ்வொரு நாளிலும் ஜெபத்திலே கலந்து கொள்ள நீர் கிருபை செய்து வருகிறீர். நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளு சுவாமி. எங்களுடைய மெத்தடிஸ்ட் மெனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்களாய் கூடி ஜூமிலே அவர்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே காரியங்களை சிந்திக்கும் பொழுது செயல்படும் பொழுது அவர்களோடும் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்த நாங்கள் கேள்வி நிற்கின்றோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே கடந்த நாட்களிலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த நாளிலே நல்ல சுகம் பெற்று வந்திருக்கக்கூடியதான மெல்டன் எவர்ஜாய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது மகனை உம்முடைய சட்டையின் மறைவிலை மறைத்து காத்து கொண்டதற்காய் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்படியா இந்த வேளையிலும் கூட மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது சபையை சார்ந்ததான சிஜி மணி அவருடைய அண்ணன் பையன் இருவரும் இந்த நாளிலே கோவிட் பாசிட்டிவ் என்று சொல்லி மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் தாமே மருத்துவமனைக்கு சென்றாலும் மருத்துவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நல்ல முறையில டயக்னோஸ் பண்ணவும் இன்னும் பிள்ளைகள் நல்ல சுகத்தை ஆண்டவருடைய கிருபையோடு கூட பெற்று விடு திரும்ப ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவ தாமே உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்தோம். அவர்களுக்கும் எந்த விதமான சேதம் ஏற்படாத பிரகாரமாய் ஆண்டவர் காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சட்டையின் மறைவிலை மறைப்பிக்க பெற்று வளர நாங்கள் உனக்கு கெஞ்சி நிற்கின்றோம். ஏனுமாய் ஆண்டவரே இந்த வேளையிலே சரியான வருமானம் இல்லாமல் கடைகள் மூடப்பட்டு தங்களுடைய தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய சபையின் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிய தங்களுடைய உதவி கரத்தை நீட்டக்கூடிய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் விரைவிலே தங்களுடைய வேலைகளுக்கு செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். தங்களுடைய தொழில்களை துவங்க ஆண்டவர் உதவி செய்யும். இன்னும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை போக்கிலும் வரத்திலும் நீர் கொடுத்து காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் கட்டைக்குள்ளாய் இந்த பிள்ளைகளை நீர் இந்த நாட்டிலே காத்து வழிநடத்த முடியாது கூட நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மேலும் எங்களுடைய பாஸ்டர் கமிட்டிக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை தொடர்ந்து எடுத்து சபையினுடைய வளர்ச்சிக்கு என்று சொல்லி அநேக காரியங்களை திட்டமிட செயல்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நாட்களிலே இந்த COVID-19 நிமித்தமாய் ஆண்டவரே திருச்சபைக்கு செலுத்த வேண்டியதான பணத்தொகைகளை செலுத்த முடியாமல் எங்களுடைய சபையார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்கான வழிகளையும் ஆண்டவர் நீ திறந்து தர நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். அதன் மூலமாய் கடவுளுக்கு செலுத்த வேண்டியதான காணிக்கைகளை உத்தமமாய் செலுத்த நேரத்திலே செலுத்த அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஏனுமாய் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இணை போதகருக்காய் கூட ஜெபிக்கிறோம். அவருக்காக அவருடைய மனைவிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அதிக தொலைவில் இருந்து இப்படிப்பட்டதான இந்த ஆன்லைனிலே கலந்து கொள்ளும் பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் உமது மகனோடு கூட இருந்து மகனை கொண்டு எங்களுடைய திருச்சபையின் தேவைகளிலே உமது பிள்ளையும் ஈடுபடுத்தி வழிநடத்த நாங்கள் செஞ்சுகிறோம். குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் COVID-19 நிமித்தமாய் உலக அளவிலே அநேகர் மரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் இடைப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை உமது பிள்ளைகளுக்கு தாரும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட நீர் உதவி செய்யும். அதன் மூலமாய் ஆண்டவர் இந்த COVID-19 முற்றிலுமாய் அழித்து போடவும் ஒன்றுமில்லாமல் உலக அளவில் அதை மாற்றி போடவும் எப்படி வந்ததோ அப்படியே அது ஓடி போகத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். உங்களுடைய தூய பிரசன்னம் ஆண்டவரே உலக அளவிலே வெளிப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். நீரே இதை அனுமதித்து நீரே மக்களை இந்த நாட்களிலே காத்து கொண்டீர் என்று சொல்லி உம்மை கனப்படுத்த ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாட்களிலே கடவுளை மறந்து அநேக விதமான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு உணர்வை நீர் தாரும். நீரே உண்மையுள்ள கடவுள் என்பதை அவர்கள் ஏற்ற காலத்திலே அறிந்து கொண்டு உம்மை கனப்படுத்தக்கூடிய பாதையை அவர்களுக்கு நீ தந்து காத்துக்கொள்ள கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலே மிஷினரிகளுக்காக மிஷினரி பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்களிலே ஜூலை 10ஆம் தேதியிலே கச்சிரோலி பகுதியிலே கொல்லப்பட்டதான விசுவாசிக்காக ஜெபிக்கிறோம்.
அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் முன்னோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பம் முழுவதையும் உங்களுடைய சட்டையின் மறைவில் மறைத்து காத்துக்கொள்ளும். இரத்த சாட்சியாய் மரித்ததான இந்த சகோதரனுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இப்படி அநேக ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் உங்களுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அநேக பாடுகளை சந்தித்து வந்தாலும் இது கடைசி காலம் என்பதை எங்களுக்கு நீர் நினைவுறுத்துகிறீர். அதை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் சுகபோகத்தோடு கூட வாழாமல், எங்களுடைய சுயநலத்திலே நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழாமல், எல்லா சுகத்தை தந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய சபையிலும் எங்களை சூழ இருக்கக்கூடிய சமுதாயத்திலும் நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வந்துக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய துணைவியாருக்காக 2 பிள்ளைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அவர்களையும் நீர் உங்களுடைய சட்டையின் மறைவிலை மறைத்து காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சிருக்கின்றோம். ஏனவாய் 169 போதகர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். 8 விதமான மொழிகளிலே பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போதகர்கள் இந்த பணியை தீவிரமாய் செய்ய, இன்னும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க ஆண்டவர் கிருபைக்கு நாங்கள் கெஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே சில சபைகளிலே வருமானம் இல்லாத நிமித்தமாய் போதகர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய சபைகள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட சபைகளை ஆண்டவர் இந்த நாட்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கூட நாங்கள் கெஞ்சிருக்கிறோம். ஏனும் ரெவரண்ட் ஜான் பீட்டருக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே COVID-19 நிமித்தமாய் நாக்பூர் பகுதியிலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் படக்கூடிய பாடுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே ஆண்டவர் தாமே உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் நீர் தொட்டு பூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி அந்த மகனும் வந்து ஆண்டவரை இந்துக்கள் மத்தியிலே செய்கிற அந்த பணியை தொடர உங்களுடைய பிள்ளைக்கு நீர் உதவி செய்ய நாங்கள் கெஞ்சிருக்கின்றோம். மறுபடியும் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அப்பா பிதாவே என்று சொல்லி உங்க நோக்கி பார்த்து நாங்கள் ஏறெடுத்திருக்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய சுத்தமான வேளையிலே இதற்கான பதில்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 26ஆம் தேதியிலே திரு லயனல் ஜெஷூரன் சார்ல்ஸ், 28ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் ஜெனிதா சாந்தி ராஜசெல்வம், மிஸ்டர் பி ஞானசன் செல்வசிங், 29ஆம் தேதியிலே மிஸ்டர் ஆட்வின் சாமியல், மிஸ்ஸஸ் ஆனி லெஜன், 30ஆம் தேதியிலே மிஸ்டர் ராபி தங்கப்பன், 31ஆம் தேதியிலே மிஸ்டர் ஒய் வில்சன், மிஸ்டர் எஸ் பாஸ்கர், குமாரன் பிரிஸ்டன் ஜோவில் சுதாகர். இவர்களை இந்த ஆண்டிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அவர்களுக்காய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பிறந்த நாளை காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் நன்மையினால் முடிச்சூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாமே எல்லா விதமான நன்மைகளாலும் இந்த பிள்ளைகளை இந்த ஆண்டிலும் முடிச்சூட்டி காத்துக்கொள்ள கெஞ்சுகிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தாரும், போக்கையும் வரத்தை பாதுகாத்து தாரும். இந்த கொரோனா தொற்று வியாதியின் மத்தியிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் காத்துக்கொள்ளவும், உங்களுடைய நாம் மகிமைக்காய் தங்களுடைய சொந்த குடும்பத்தை கட்டுகிறவர்களாய்
திருச்சபையிலே நல்ல ஈடுபாட்டை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட தடை செய்யப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருளி செய்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வேளையில் நம்முடைய இணை போதகர் நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக கிறிஸ்தவ கீர்த்தனை 208 நாம் பாடுவோம். கீர்த்தனை 208 பாடின பின்பதாய் நம்முடைய இணை போதகர் திரு ஆல்வின் ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாற்றின ஆதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பில் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே ஜெபத்தை இயேசுவின் மூலம் குறை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே ஜெபத்தை இயேசுவின் மூலம் மறுரூபமாவி வேண்டும் என் சுவாமி. மனமெல்லாம் புதிதாய் ஆக்கிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடையேன் கேட்கிறேன் சுவாமி. தேற்றிடும் புது பலன் ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே ஜெபத்தை இயேசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிப்படும் மறைபொருள் பலப்பட செய்யும் சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும் தெய்வாவி என்னுள்ளம் தங்கிட செய்யும். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை போற்ற எங்கள் ஒவ்வொரு பேருக்கு தந்த வாய்ப்புக்காக கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய உள்ளத்துல நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் எங்கேயும் கூடியிருந்தாலும் நீர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு பேருடைய இருதயத்தின் தியானமும் அடியனுடைய வாயின் வார்த்தையும்
உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வேத பகுதியானது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 25 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியை மையமாக வைத்து இந்த நாளின் தேவ செய்தியோட தலைப்பானது கடவுளின் எதிர்பார்ப்புகள். Based upon today's scripture reading, Hebrews chapter 10 verses from 19 to 25, I have entitled my sermon as God's expectation. கடவுளின் எதிர்பார்ப்புகள். What is expectation? எதிர்பார்ப்புனா என்னது? நாம் டிக்ஷனரியிலே இதோட அர்த்தத்தை பார்க்கும்போது ஆங்கிலத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது. An expectation is a personal desire or a belief relative to future events. எதிர்பார்ப்பு என்பது எதிர்கால நிகழ்வுடன் தொடர்புடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லது நம்பிக்கை, அதுதான் எதிர்பார்ப்பு. So an expectation is basically a personal desire or a belief that is related to a future event. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் உண்டு. When a child is born into this world, right from that moment the expectations begin. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் போதே ஒரு எதிர்பார்ப்புடனே அவன் பிறக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். When the child grows up, parents have expectations from the child. When the child goes for studies, parents have expectation that he or she will score good marks. அந்த மனிதன் வேலை பார்க்கிற இடத்துல போகும்போது அங்கே அவனுடைய பாஸுக்கு அவன் மேல எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு உறவுல அங்கே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நாம் ஒரு சபைக்கு போகிறோம், அந்த சபையிலும் நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்று நாம் அனைவருக்கு தெரியும். So there is expectation in each and every part of our life. I believe there will be only few people who would be living a life without any expectations. But 99.99% of the people in this world are living a life with full of expectations from one another. Expectations from their spouse, expectation from their child, expectation from their boss, expectations from their friends. எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் ஒரு சிலர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்புடனே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சில காரியத்தை நம்மையிலே எதிர்பார்க்கிறார். Because he is our creator. As he has created us, there is certain expectation. நம்மை படைப்பதனால அங்கே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நாம் பார்க்கிறோம். எதிர்பார்ப்புகளுடன் பொறுப்பு வருகிறது. பொறுப்புடன் பொறுப்பு உணர்வு வருகிறது. பொறுப்பு உணர்வுடன் விளைவுகள் வரும் என்பது நாம் பார்க்கிறோம். With creation there is expectation, and from expectation comes responsibility, and from responsibility comes accountability, and that's how the accountability leads to consequences. So ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு படைப்பு இருந்தால் நிச்சயம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இருந்தால் அங்கே ஒரு பொறுப்பு உண்டு. பொறுப்பு இருந்தால் அங்கே ஒரு விளைவு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். So நாம் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிதாவின் மூலமாக நாம் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய படைப்பின் சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நம்முடைய பிதாவானவரும் ஒரு சில காரியத்தை
நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். Our God Almighty is also expecting certain things in our life, that my child, my beloved, you have to live in a way which I am expecting, as you expect your fellow beings, as you expect your child or your spouse should walk according to you in the similar manner. The one who created us expects us to live according to his will. நாம் யாவரும் எதிர்பார்க்கிறோம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்களா? நம்மை உண்டாக்கின கர்த்தரும் அதை எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? What are those expectations God is expecting from us this morning? அந்த எதிர்பார்ப்புகள் என்னதென்று இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக, பிதாவானவர் நம்மிடத்திலே விசேஷமாக திருச்சபையிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவில் வழிபாடு. What God is expecting from the church, God is expecting worship in Christ from the church. திருச்சபையிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவில் வழிபாடு. தேவ ஆலயம் என்பது பார்க்கும்போது அங்கே விசுவாசிகள் வந்து கூடுகிற ஒரு திருச்சபையாக இருக்கிறது. ஆலயத்திலே விசுவாசிகள் கூடி வந்து அங்கே ஆராதனை செய்கிற ஒரு இடமாக இருக்கிறது. When we look at the church, it is a place where the believers come together and worship the living God. That is the place where we have fellowship with one another. And God is expecting that worship should be pleasing in His sight. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்றால், அந்த ஆராதனை, அந்த வழிபாடு, அந்த ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனைகள் அவரை பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை பயபக்தியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் எந்த விதமான சூழ்நிலைகளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். When we look at our worship, is it pleasing God or is it pleasing human? When we look at our prayers, is it pleasing God or is it pleasing man? God is expecting that your worship, that your fellowship, that your prayer should be in Christ, for Christ. When we read the Gospel of John, Matthew, Mark and Luke, we see an incident where Jesus Christ enters the Jerusalem temple and wiped away all those people who were doing business in the sanctuary. He says, this is the place where prayers are offered, where worship is done. It is not a den of robbers. நாம் மத்தேயு மற்றும் மார்க்கு மற்றும் லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை நாம் பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் தேவ ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற ஜனங்களை அவர் அடித்து விரட்டுகிறார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் தேவ ஆலயத்தை கள்ள குகைகளாக மாற்றிவிட்டார்கள். தேவன் சொல்கிறார், இது என்னுடைய ஸ்தலமாக இருக்கிறது, இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்படும், இது என்னோட ஜெப வீடு என்னப்படும் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆலயங்கள் எப்படியாக இருக்கிறது? Today, how the churches, people come to attend the church with a hidden agenda, with a hidden motive. But God expects, my dear people, that you worship in Christ. Today, when we look at the traditional church or the para-churches, worship has become a lifestyle. Worship has become just a fashion. நாம் பாரம்பரிய சபையை பார்க்கும்போது, இல்லவென்றால் மற்ற சபைகளை பார்க்கும்போது இன்னைக்கு வழிபாடு
ஆண்டவரை ஆராதிக்காமல் தங்களுடைய புகழை பற்றி தான் இருக்கிறது. There is no Christ in our worship. When we read the word of God in 1 Chronicles chapter 16 verse 29, it says, worship the Lord in the splendor of his holiness. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுள்ளது, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். Our worship should be in Christ with the splendor of holiness. In worship there is no holiness at all, there is no reverence at all. We just worship for the sake of worshiping. இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகளே பயபக்தி இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஏதோ கடமைக்காக நாம் ஆராதனை செய்து வருகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னுடைய திருச்சபையே, உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய தொழுகை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக அல்ல, மனிதரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, உன்னுடைய சுயத்துக்காக அல்ல. It should be worship in the splendor of his holiness. We need to worship the Lord in his holiness with reverence. That's what God is expecting from the church. Worship in Christ. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், திருச்சபையிலிருந்து உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய ஆராதனைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். He wants the followers to worship God in a way that glorifies him, that honors him, and that brings glory to his name. Today the church is moving towards a different direction. இன்றைக்கு சபைகள் வித்தியாசமாக வழிபாடுகளை செய்து வருகிறது. ஆடலும் பாடலும், பயபக்தி இல்லை, உண்மை இல்லை, பேருக்காக புகழுக்காக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய ஆராதனை கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஜெபம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய கூடுகை ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். If we are not glorifying God, if we are not honoring God, if we are not giving the due respect to our God, we will definitely face the consequences. அருமையான திருச்சபையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய ஆராதனைகள், நம்மளுடைய ஜெபங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், he is expecting that we need to live a witnessing life for Christ. From a person, God expects live a witnessing life for Christ. கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பிதாவானவர் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் ஒரு சாட்சி உள்ள ஜீவனாக வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டுள்ள காரியம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவின் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When we read the word of God in Acts chapter 1 verse 8, it says, when the Holy Spirit comes upon you, you will receive the power and you will be my witness till the ends of this earth. இன்றைக்கு நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிதாவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். திருச்சபையில மட்டுமல்ல, குடும்பத்துல மட்டுமல்ல, நாம் வேலை பார்க்கிற இடத்திலும், நாம் இருக்கிற இடத்திலும், நாம் போகிற ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும்.
அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் அங்கே சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவராயிருக்கிறீர்கள். When we read the word of God in Isaiah chapter 43 verse 10, it says, you are my witness. That's what the Lord declares. And the Lord has already declared that you and me are his witnesses. நாம் ஆண்டவர்களுக்கு சாட்சியாக எப்படியாக நாம் வாழ வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய சாட்சி நம்முடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய செயலில நாம் சாட்சி உள்ளவர்களாக இல்ல. நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளை நாம் சாட்சி உள்ளவர்களாக இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மளுடைய வார்த்தையில, நம்மளுடைய செய்களில, நம்மளுடைய நினைவுகளில நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Don't live a dual personality life. இரட்டை வேஷ வாழ்க்கையை வாழ வேண்டாம். நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய காரியத்திலும், நம்மளுடைய பேச்சிலும், நம்மளுடைய நினைவுகளும் நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Because he said, you are my witnesses. And that's what God is expecting, my dear child. It's not only through your talks, but through your walks also you should be my witness. Today we are only witnessing Lord, or we are professing Christ through our words, not with our actions or not with our lifestyle. When we compare our talks and walks, there is a huge difference. இன்றைக்கு நாம் வாயின் மூலமாக தான் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நன்றாக ஜெபம் செய்கிறோம், பாடலை பாடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம் வாயின் மூலமாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ அது வேறு விதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய வழிபாடு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே பிதாவானவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பிதாவானவர் ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், குடும்பங்கள் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். The third thing God is expecting from a family is that the family should be faithful in Christ. கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக ஆண்டவர் திருச்சபையிலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். Worship in Christ, witness for Christ, and the third thing is faithful in Christ. WWF. மூன்றாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும். We know that family was instituted by God. When we read Genesis chapter 2, there it is mentioned that the family was organized, was instituted by our God. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, குடும்பம் ஆண்டவரால உண்டாகப்பட்ட ஒரு ஸ்தாபகம் என்று நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய சித்தம், மனிதன் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று. கணவர் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவர், மனைவி கணவருக்கு அடிபணிய வேண்டும், குழந்தைகள் பெற்றோருக்கு அடிபணிய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Husband should be subject to Christ, the wife be in subjection to the husband, and the children be in subjection to their parents. That's how God has formed the family, and we have read it many times in our Bible. அதுதான் நாம் வேதத்திலும் பார்க்கிறோம். இந்த குடும்பமானது கிறிஸ்துவனால் பிதாவானவர் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். இந்த குடும்பமானது கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு
உத்தமமாக இருக்க வேண்டும். We should be faithful. The husband should be faithful to his wife. Wife should be faithful to her husband. Likewise, the children should be faithful to their parents. Today, the families are divided because there is no faithfulness. Children are not obeying their parents because parents are not living an exemplary life. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான பிரிவுகள். ஏனென்றால் அங்கே விசுவாசம் இல்லை. There is no prayer. There is no respect for each other. There is no forgiveness. And that's the reason today the families are divided. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அங்கே 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, செசேரியா என்ற நாட்டில கொர்நேலியு என்ற மனிதன் தன்னுடைய குடும்பம் முழுவதும் தேவ பயபக்தி உள்ளவரும் விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். When we read the word of God in Acts chapter 10 verse 1 and 2, it says there was a man named Cornelius. He and his whole family were devoted to God. He and his whole family were faithful in Christ. That's what the word of God says. When others look at our family, do they give such witnesses? இன்றைக்கு மற்றவர்கள் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கும்போது அவர் சொல்கிறார்களா, இது ஒரு உண்மையான ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் ஐக்கியம் உண்டு, அன்பு உண்டு என்று மற்றவர்கள் சொல்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்கவில்லை. நம்மளுடைய விசுவாசம் பணம் மேல இருக்கிறது, நம்மளுடைய விசுவாசம் அதிகாரத்துல இருக்கிறது, நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய பெருமையில இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், குடும்பத்திலே விசுவாசம் உண்டு, விசுவாசம் வேண்டும். The family should be faithful in Christ. A faithful family prays together. A faithful family stays humble. A faithful family loves each other unconditionally. A faithful family forgives one another. ஒரு விசுவாசம் உள்ள குடும்பம் ஒன்றாக ஜெபம் செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் ஒருவர் மேலே ஒருவர் அன்பு பாராட்டுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற குடும்பமாக இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் தாழ்மை இருக்கிறது, அங்கே பெருமை இல்லை. நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவதாக இருக்கிறதா? God is expecting that our family should be faithful in Christ. 3 காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் நம்மளுடைய பேச்சில, நம்மளுடைய செய்கையில நாம் கிறிஸ்துவுக்குள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting from the church that the worship should be in Christ. God is expecting from you and me that our life should be witnessing for Christ. God is expecting from our family that our family should be faithful in Christ. If we fail to meet that expectation, what will happen? நாம் கடவுளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்? வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமிய தரிசனங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாயிருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
When we read the word of God in Luke chapter 21, verse 10 and 11, it says, nation will rise against nation, kingdom against kingdom. There will be earthquake, famine, flood, and pestilence in various places. There will be fearful events, and there will be, these are the signs when we don't meet the expectations of our God. These are the consequences of not fulfilling the expectations of our God Almighty. இன்றைக்கு பிதாவுடைய நாம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. திருச்சபைகளுடைய ஆராதனை கிறிஸ்துவுக்குள் இல்லை. அதோடைய விளைவு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் யாவரும் நம்மளுடைய இல்லத்திலிருந்து தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு திருச்சபை மூடப்பட்டுள்ளது. நாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. God has shut down his sanctuary because he had given us ample of time to worship in Christ. But our worship was not in Christ. Our worship was to please others for our self-proclamation. Our worship is to bring fame to our own name. The churches are competing each other that who will do good events. Rather, the church should compete to bring more souls, to win souls for his kingdom. But we are competing that our church has this facility, our church has that facility, we provide so and so. இன்னைக்கு திருச்சபைகளே ஆத்துமாக்கள் சேரவில்லை, நிகழ்வுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பிதாவுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. அதனாலதான் ஆலயங்கள் மூடப்பட்டுள்ளது. நாம் சாட்சியுள்ள ஜீவனை வாழவில்லை. அதனாலதான் இந்த தொற்று நோய் வந்துவிட்டது. We are facing the consequences as we are not fulfilled the expectation of God in our life. We didn't live a witnessing life. We were just living a witnessing life through our talks, but our walks were against the Lord's principle. அதனாலதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், we all are suffering through this deadly pestilent coronavirus. குடும்பங்களிலே சோதனை உண்டு, குடும்பங்களிலே பஞ்சம் இருக்கிறது. There are famines, there are depression, disappointments in families. It's because families were not faithful in Christ. Today we can see many families are broken. Many of them have lost their jobs. There is economic depression in each and every family, not only in the family, even in nation and in the world. Because we didn't fulfill the expectation of God. Churches are closed down. People are suffering from the virus. Families are suffering from poverty. Nations are suffering from economic depression. The world is suffering from wars and earthquakes and floods and from all the natural calamities. It's because we didn't fulfill the expectations of God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த நாளை, இந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். இனிமேலாவது நாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம். நம்மளுடைய ஆராதனைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். When we look into a relationship, if a child fulfills the expectation of his or her parents, the parents are happy. They reward their child. If you fulfill your expectation at your work, your leader, your boss is happy with you. He may increase your salary. There will be promotions when you
fulfill the expectation of your bosses. Likewise, நாம் நம்முடைய பிதாவுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது நிச்சயமாக நம்மளை அவர் உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளை விடுதலை செய்வார், நம்மை மீண்டுமாக மீட்டு எடுப்பார், குடும்பத்திலே சமாதானத்தை தருவார். நாம் அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது நிச்சயமாக செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் உறவுல இருக்கும் போது மற்றவர்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவ்விதமாக தான் நாம் இயேசுவோடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போது அவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை வழிநடத்துவார், நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பிரியமான ஜனமே, நாம் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். Let us all try to fulfill the expectations of God, because He is the one who created us and He has all the power to deliver us from this deadly pestilence. நாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிப்பார், ஆலயங்களை திறப்பார், குடும்பத்திலே சமாதானத்தை தருவார். We will all strive together to worship in Christ, to be a witness for Christ, and to be faithful in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் ஆராதனை செய்வோம், கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வோம், விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் குடும்பங்களாக வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை மீண்டுமாக மீட்டு கொண்டுவார். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாமும் திருச்சபையாராக, தனிப்பட்ட வாழ்க்கையாக, குடும்பமாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவருடைய இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து வாழ்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறிவிப்புகள். இந்த ஆராதனைக்கு பின்பதாய் நம்முடைய சண்டே ஸ்கூல் வகுப்பினர் ஒரு ஸ்பெஷல் ஜெனரல் செஷன் வீடியோ ஒன்றை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இதை நீங்கள் கண்டு மகிழ இன்னும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களை அழைக்கின்றோம். இன்னும் இன்றைய தினத்திலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் 10:30 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்லே கலந்து கொள்வார்கள். இன்னும் இதே நாளிலே நம்முடைய மெத்தடிஸ்ட் மென்னும் 11 மணிக்கு நம்முடைய ஜூம் மீட்டிங்லே அவர்களும் கலந்து கொள்வார்கள். இன்னும் ஆண்களும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் வருகிற செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி வேத ஆராய்ச்சி கூட்டம், இன்னும் நம்முடைய இன்டர்செசரி பிரேயர், இந்த இரண்டும் மாலை 7:30 மணிக்கு செவ்வாய்க்கிழமையிலே நடைபெறும். சபையார் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு நம்முடைய அருணோதய ஆராதனை டெலிகாஸ்ட் செய்யப்படும். தயவாக இதில் காலையிலே எழுப்பி நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். அதே 1ஆம் தேதியிலே நம்முடைய வாலிபர்கள் மாலை 6:30 மணிக்கு அவர்கள் ஜெபத்துக்காக கூடுவார்கள், ஜூம் மீட்டிங்கில் கூடுவார்கள். தயவாய் வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னுமாய் கடந்த சனிக்கிழமையிலே நடைபெற்றதான இந்த EMTC யங் கப்பிள் ஃபெலோஷிப் பேரண்டிங் வித் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சிஸ்டர் எவாஞ்சலின் ஸ்டான்லி அவர்கள் வேலூரிலிருந்து இதில் பகிர்ந்து கொள்கின்றார்கள். வருகிற 1ஆம் தேதியும் இன்னும் தொடர்ந்து 8ஆம் தேதியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த 2 சனிக்கிழமைகளிலும் மாலை 7:30 மணிக்கு ஜூம் மீட்டிங்லே இவர்கள் இந்த சிறப்பு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். குடும்பமாய் நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னுமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக 2ஆம் தேதி பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக ஆச்சரிக்கப்படும். நீங்கள் ஆயத்தத்தோடு கூட வந்து இதில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்னுமாய் இதற்கென்று சொல்லி உங்களுடைய அப்பங்களையும் இன்னும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால் 25 ரூபாய் நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நிறுவனத்தார் இதை உங்களுக்கு வாங்கி தர விரும்புகின்றார்கள். ஆகவே அதிலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் போதுகரத்திலே நீங்களுடைய பெயர்களை கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இதை ஆர்டர் செய்து உங்களுக்கு தருவோம். இல்லை நாங்கள் வீட்டிலே இதை ஆயத்தம் செய்து கொள்ள எங்களுக்கு முடியும் என்று சொன்னால் நீங்கள் வீட்டிலே
இதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். மேலும் 18ஆம் தேதி நம்முடைய சபையின் அங்கத்தினரான திரு இமானுவேல் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் எவாஞ்சலின் ஹெலினா இமானுவேல் இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் தந்து அவளை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்னும் அதே 18ஆம் தேதியிலே நம்முடைய சபையை சார்ந்ததான திருமதி பியூலா குணராஜ் அவருடைய தாயார் 85வது வயதிலே மறுமைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கின்றார்கள். அவருடைய அடக்க ஆராதனை முடிந்து இன்னும் தொடர்ந்து அவருடைய அந்த துக்க நிவர்த்தி கூட்டமும் நிறைவு பெற்றது. இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியாய் நம்முடைய சபை சார்ந்த சகோதரர் மில்டன் எவர்ஜாய் அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு மறுபடியும் சுகம் பெற்று வீடு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காய் அவருடைய குடும்பத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் முயற்சி செய்வோம். இன்னும் விசேஷமாய் இந்த நாளிலே திரு சிஜி மணி அவருக்காகவும் அவருடைய அண்ணன் பிள்ளைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கோவிட் பாசிட்டிவ் என்று சொல்லி மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தயவாய் அவர்களுக்கு பூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் இன்னும் விரைவில்லை அந்த சுகத்தை பெற்று அவர்கள் திரும்பும்படியாய் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத பிரகாரமாய் அவர்களையும் ஆண்டவர் இரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்து காத்துக்கொள்ள அவர்களையும் நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைவு கூற உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இன்னுமாய் உங்களுடைய எல்லா விதமான காணிக்கைகளை, மன விருப்ப காணிக்கை, ரசோபா காணிக்கை, தோத்திர காணிக்கை, இன்னும் பிறந்தநாள் காணிக்கை, இப்படிப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் நீங்கள் திருச்சபையினுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்கள் செலுத்த உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதை பார்த்து இதிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்த உங்களை சார்பில் கூட வேண்டுகின்றோம். செலுத்துகிற நீங்கள் இதற்கு எதற்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை திரு ஐசக் அருள்மணி நம்முடைய ட்ரெஷரர் பொருளாளர் அவர்களுக்கு மொபைல் மூலமாய் நீங்கள் தெரிவிக்கும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இன்னுமாய் எப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்த இயலாதவர்கள், ஆன்லைன் இந்த போஸ்டிங் செய்ய முடியாதவர்கள், இன்னும் செக் வசதி இல்லாதவர்கள், நீங்கள் கொடுக்க விரும்புவீர்கள் என்றால் தயவாய் நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களை வந்து சந்தித்து அதை பெற்றுக்கொள்ள சபையார் ஆயத்தம் செய்திருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை தாய்மொழி கூட அழைக்கின்றோம். இன்னும் வருகிற வாரத்திலிருந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களிலே காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை போதகர்களில் யாராவது ஒருவர் ஆலயத்திலே அமர்ந்திருப்போம். உங்களுடைய தேவைகள், ஜபங்கள் ஏதாவது தேவை என்றால் நீங்கள் வந்து சந்திக்கலாம். அதே நேரத்திலே நீங்கள் திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் லெந்து கால ஊழியர்களையும் நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கும்படியாகவும் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். இது ஒவ்வொரு வாரமும் இந்த திங்கள், புதன், வெள்ளியிலே ஆயர்களில் யாராவது ஒருவர் நாங்கள் ஆலயத்திலே உங்களுக்காய் காத்திருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 320 நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். பாமாலை 320. Never
ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த ஆராதனையிலே துவக்கம் முதலாய் எம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய எதிர்பார்ப்புகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே உங்களுடைய தாசன் நீ பகிர்ந்து கொண்டதான 3 காரியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவின் வழிபாடு, கிறிஸ்துவிற்கான ஒரு சாட்சி, இன்னும் கிறிஸ்துவிலே விசுவாசம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாங்கள் ஆண்டவரை மட்டுமாய் கிறிஸ்துவை மட்டுமாய் வழிபடக்கூடியவர்களாக, இன்னும் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, கிறிஸ்துவிலே நாங்கள் வாழ்ந்து விசுவாசத்திலே எங்கள் கடைசி மட்டுமாய் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் வாழ எங்களோடு கூட நீர் பேசுவீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவர்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் மறுபடியும் விரைவிலே ஆலயத்திலே கூடி ஜெபிக்கும் வரை, ஆலயத்திலே கூடி ஆராதனை செய்யும் வரை உடைய நீங்காத பிரசன்னம், பராமரிப்பு, பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.